பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பல் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. கார் பார்க்கிங்கோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஸ்டேக்கு 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். கல்வித்துறையில் பணிபுரியும் ரொட்டி பால் ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஊதியம் வழங்குவதற்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி ஊழியர்களிடம் வழங்கினார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் மாத ஊதியத்தை ரூபாய் 10,000 இருந்து ரூபாய் 18 உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் ரொட்டிப்பால் ஊழியர்கள் 917 நபர்களுக்கு ரூபாய் 10,000 இருந்து ரூபாய் 18,000 உயர்த்தப்பட்டு அதற்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் இன்று வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், KSP ரமேஷ், கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ், அசோக் மற்றும் அரசு செயலர் ஆசிஷ் பாதுரா முரே, அரசு செயலர் ஜவஹர், பள்ளி கல்வி இயக்குநர் பிரியதர்ஷினி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி கல்வித்துறையில காரைக்கால், மாகே, யானை உட்பட ரொட்டிப்பால் ஊழியர்களா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் நாங்கள் வேலை செய்யறோம். 2003 வேலைக்கு வந்து 23 வருஷமா நாங்கள் அந்த வேலைகளை செய்யறோம். 2014 அடிப்படையில கல்வித்துறை நிர்வாகத்தின் அடிப்படையில பள்ளிக்கூடத்துல அத்தனை வேலைகளையும் காலையில பள்ளிக்கூட திறக்கத்துல இருந்து கூட்டுறதுல இருந்து துப்புரவு வேலைகள் அத்தனை வேலைகளும் நாங்க செஞ்சு வரோம். எங்களுக்கு கொடுத்து சம்பளம் வந்து 10,000 கொடுத்தாங்க. நாங்க வந்து அந்த 10,000 முதலமைச்சர் வந்து 2 ஆண்டுகள் மட்டும் 18,000 அறிவிச்சாங்க. அந்த அறிவிச்சு 2 வருஷமா கொடுக்கலன்னு சொல்லிட்டு பலகட்ட போராட்டங்கள் தொடர்ந்து நாங்க இந்த போராட்டம் செஞ்சோம். கண்ணு முடிக்க கட்டுறது, ரோட்ல பட்டுறத மறியல் பண்ணி அரசு ஆகி நாங்க வந்ததுனால இன்னைக்கு ஆளுநர் அவர்களுக்கு வந்து எங்களுக்கு இந்த அரசாணையை 18,000 கொடுத்துருக்காங்க. அந்த 18,000 முதலமைச்சர் அவர்களும் கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நாங்க மிக்க நன்றியை தெரிவிச்சிருக்கிறோம். மேலும் இதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மிகுந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கிறோம். குறிப்பா இந்த பத்திரிகை ஆசிரியர்கள், இந்த நண்பர்கள் இந்த செய்தியை உடனே கொண்டு போனதுனாலதான் இந்த சம்பளத்தை நாங்க நிச்சயமா நாங்க பெறோம். இதுக்கு முதல்ல நாங்க உங்க பத்திரிகைக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அதனால எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை, நாங்க முதலமைச்சருக்கு என்ன ஆகுறோம்னா, இத்தனை வருஷமா வேலை செய்யறோம். இந்த கருணை அடிப்படையில சட்டசபையை கூட்டி இந்த அத்தனை ஊழியர்களுக்கும் பணி நிரந்தரம் கொடுக்கணும் என்ற ஒரே கோரிக்கையை மட்டும் தான் அடுத்தது நாங்க முன்வைக்கிறோம். முதலமைச்சர் அவருக்கும், இந்த அரசுக்கும், இந்த அதிகாரி கல்வித்துறை இயக்குனர் அம்மா பிரியதர்ஷினி அவர்களுக்கும், துணை இயக்குனர் குஞ்சுமொழி குமார் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சமூக நலத்துறை சார்பில் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான விலையில்லா இணைப்பு சக்கரம் பொருத்திய ஸ்கூட்டர்களை முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விலையில்லா இணைப்பு சக்கரம் பொருத்திய ஸ்கூட்டர் வழங்கப்பட்டது. சட்டசபை வளாகத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கி தட்டாஞ்சாவடி ராஜ்பவன் தொகுதிகளை சேர்ந்த 149 பயனாளிகளுக்கு ரூபாய் 1.33 கோடி மதிப்பிலான இணைப்பு சக்கரம் பொருத்திய ஸ்கூட்டர்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், திருமுருகன், நலத்துறை செயலர் சுந்தரேசன், இயக்குநர் ராகினி ஆகியோர் உடனிருந்தனர். மணவெளி அரசு தொடக்கப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சபாநாயகர் செல்வம் சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மணவெளி அரசு தொடக்கப் பள்ளியின் ஆண்டு விழாவையொட்டி பல்வேறு போட்டிக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினார். நிகழ்ச்சியில் பள்ளி துணை ஆய்வாளர் லிங்கசாமி வாழ்த்துரை வழங்க தலைமை ஆசிரியர் சாந்தகுமாரி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் உலக சாதனையாளர் குரல் அரசி, ஆசிரியர் ஏழரசி, ஓவிய ஆசிரியர் கலை மாமணி முனுசாமி மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆசிரியர்கள் மகாலட்சுமி, சிவசங்கரி, பள்ளி ஊழியர்கள் செய்திருந்தனர்.
ஊசுடு தொகுதி ராமநாதபுரத்தில் யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரத்தில் உள்ள தாங்கலில் இருந்து தண்ணீர் வெளியேறும் பகுதிக்கு ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் யூ வடிவ வாய்க்கால் அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான கே சாய்ஜி சரவணன்குமார் முயற்சியில் வெள்ளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் அரசாணை பெற்று இன்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார், பாஜக ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாளு முரளி, கிளை தலைவர்கள் பெரியசாமி, பந்தல் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பாமக ரமேஷ், ஐயப்பன், பாஜக தொகுதி நிர்வாகிகள் உலகு மல்லிகா, ஊசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்ற முன்பு நாள் அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி ஊடக பிரிவு மூலம் ராமநாதபுரத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் நடைபெற்ற வளர்ச்சிப் பணிகளின் விவரங்களை துண்டு பிரசுரங்களால் தயார் செய்யப்பட்டு அனைத்து இல்லங்களுக்கும் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் துண்டு பிரசாரம் வழங்கி பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வெள்ளியனூரில் 30 ஆதி திராவிடர்களுக்கு நிதி உதவி எதிர்க்கட்சித் தலைவர் ராசிவா வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வெள்ளியனூர் தொகுதியைச் சேர்ந்த கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் சுமார் 30 நபர்களுக்கு 4,60,000 தொகையை 18,000 மற்றும் 13,000 வீதம் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தியதற்கான ஆணையை வெள்ளியனூர் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாநில எதிர்க்கட்சித் தலைவரும் ராசிவா பயனாளிகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், அவைத் தலைவர் ஜலால் அனீப், தோமுசா தலைவர் ஆங்காளன், ஆதி திராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன், ஜெகன்மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் மற்றும் சபரி, ராஜி, மிலிட்ரி, முருகன், சேகர், வீரக்கண்ணு, முருகன், கார்த்திகேயன், மனோகர், ராமஜெயம், ரகு, ராஜன், காளிதாஸ் மற்றும் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் நடத்தும் சிறப்பு மருத்துவ முகாம் அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட நேதாஜி நகர் 1 பகுதி, அசோகன் வீதி, ஒலாந்திரையா சமுதாய நலக்கூடத்தில் இன்று புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் துப்ராயப்பேட்டை புதுச்சேரி குடும்ப நலத்துறை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் நடத்தும் சிறப்பு மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது. இதனை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் குத்து விளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். 9 மணி முதல் மதியம் 1 வரை பொதுமக்களுக்கு பொது சுகாதார சேவைகள், நீரிழிவு நோய், சர்க்கரை, ரத்த அழுத்தம், பிபி, ரத்த பரிசோதனை, கண், காது, மூக்கு, தொண்டை, பல் மருத்துவம் சிறப்பு வல்லுநர்களால் இலவசமாக வழங்கப்பட்டது. உடன் புதுச்சேரி மாநில சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் நோயல், கிளை செயலாளர்கள் ஈசாக், ராகேஷ், கழக சகோதரர் பெருமாள், அந்தோணி ஆகியோர் உடனிருந்தனர். காரைக்கால் இமாக்குலேட் நர்சிங் கல்லூரியில் நடந்த மகளிர் தின விழாவில் எஸ்எஸ்பி லட்சுமி சௌஜன்யா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். காரைக்கால் மாவட்ட புதுச்சேரி தமிழ் மாமணி மற்றும் கலை மாமணி விருதாளர் நலவாழ்வு சங்கம் மற்றும் இமாக்குலேட் நர்சிங் கல்லூரி இணைந்து நடத்திய மகளிர் தினம் மற்றும் பாராட்டு விழா காரைக்கால் தக்கலூரில் உள்ள இமாக்குலேட் நர்சிங் கல்லூரியில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் கலை மாமணி செல்லூர் மணியன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு விருதுகளை வழங்கியதோடு பெண்பால் ஆசிரியர்களுக்கு சிறப்பு செய்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சுசேராஜ், சோழசிங்கராயர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட முதன்மை காவல் கண்காணிப்பாளர், பெண்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்றும் பெண்கள் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் வாழ்வதுடன் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். இதில் சங்கத்தின் செயலாளர் முத்துக்குமார், பொருளாளர் ஜான் கென்னடி, மக்கள் தொடர்பாளர் பக்கிரிசாமி உள்ளிட்ட சங்க உறுப்பினர்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி யூனிவர்சிட்டி காரைக்கால் கேம்பஸில் இன்டர்நேஷனல் விஆர்எஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி மற்றும் ஜாப்பனீஸ் குஜிரியோ ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் சார்பில் பெண்களுக்கான கராத்தே தற்காப்பு கலை பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி யூனிவர்சிட்டி காரைக்கால் கேம்பஸில் இன்டர்நேஷனல் விஆர்எஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி மற்றும் ஜாப்பனீஸ் குஜிரியோ ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் சார்பில் பெண்களுக்கான கராத்தே தற்காப்பு கலை பயிற்சி முகாம் நடைபெற்றது. இப்பயிற்சி முகாமில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் தலைமை பயிற்சியாளர் கிராண்ட் மாஸ்டர் விஆர்எஸ் குமார் அவர்கள் மாணவிகளுக்கு தற்காப்பு கலை பயிற்சி அளித்தார். அகாடமி வீரர் மற்றும் வீராங்கனைகள் பல்வேறு தற்காப்பு கலை சாகச நிகழ்ச்சிகளை செய்து காட்டினர். இந்த பயிற்சி முகாமில் இன்டர்நேஷனல் கம்ப்ளையன்ஸ் கமிட்டி விரிவுரையாளர் மற்றும் மைய தலைவர் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் காரைக்கால் வளாகம் கன்வீனர் டாக்டர் புவனேஸ்வரி மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் விரிவுரையாளர் டாக்டர் மாலினி, உதவி பேராசிரியர் டாக்டர் நிர்மலா மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் மணிமொழி ஆகியோர் உடனிருந்தனர். இந்நிகழ்ச்சியில் இறுதியாக கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் விஆர்எஸ் குமாருக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கினர். புதுச்சேரியில் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த கணவனை கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கொலை செய்ய திட்டமிட்ட மனைவி உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். வெளியனூர் காணுவாப்பேட்டையை சேர்ந்தவர் தட்சிணாமூர்த்தி 31, இவரது நண்பர் அஜித் 25 இருவரும் கொத்தனார். தட்சிணாமூர்த்தி வீட்டிற்கு அஜித் அடிக்கடி சென்று வந்ததில் அவரது மனைவி சௌந்தர்யா 26உடன் கள்ள தொடர்பு ஏற்பட்டது. அதனை அறிந்த தட்சிணாமூர்த்தி இருவரையும் கண்டித்தார். இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி இரவு வீட்டில் தூங்கிய தட்சிணாமூர்த்தியை அஜித் மற்றும் அவரது நண்பர்கள் சரமாரியாக கத்தியால் வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். படுகாயம் அடைந்த தட்சிணாமூர்த்தி புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து வெளியனூர் போலீசார் வழக்கு பதிந்து தட்சிணாமூர்த்தியின் மனைவி சௌந்தர்யா, கள்ளக்காதலன் அஜித்குமார் மற்றும் இவர்களது கூட்டாளிகள் அசாருதீன், விக்னேஷ், காந்தகுமார், பூர்ணகுமார் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். உயர்த்தப்பட்ட பயிற்சி உதவித் தொகையை வழங்க வலியுறுத்தி ஆயுஷ் இயக்ககம் முன்பு 50க்கும் மேற்பட்ட ஆயுர்வேத பயிற்சி மருத்துவர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆயுர்வேத பயிற்சி மருத்துவர்களுக்கான மாதாந்திர உதவித் தொகையை ரூபாய் 5,000 இருந்து ரூபாய் 20,000 உயர்த்தி வழங்கப்படும் என கடந்த 2023ஆம் ஆண்டில் புதுவை முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் அறிவித்தபடி இன்னும் உதவித் தொகை உயர்த்தி வழங்கப்படவில்லை. இதனை அடுத்து ஆயுர்வேத பயிற்சி மருத்துவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் பாரதி பூங்கா அருகே உள்ள ஆயுஷ் இயக்குநர் அலுவலகம் முன்பு ஆயுர்வேத பயிற்சி மருத்துவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 50க்கும் மேற்பட்ட பயிற்சி மருத்துவர்கள் கலந்து கொண்டு உயர்த்தப்பட்ட உதவித் தொகையை வழங்க வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். உலக சிட்டுக்குருவி தினத்தை முன்னிட்டு சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் வகையில் பாரதி பூங்காவில் அமைக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்ட கூடுகளை நகராட்சி ஆணையர் கந்தசாமி பார்வையிட்டார். சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை அண்மை காலமாக குறைந்து வருகிறது. இதை மீட்டெடுக்கவும் நாள்தோறும் தமது வாழ்வுக்காக அவைகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை மக்களுக்கு எடுத்துக் கூறி அதன் வாயிலாக விழிப்புணர்வை ஏற்படுத்த கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் மார்ச் 20ஆம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று உலக சிட்டுக்குருவிகள் தினமாகும். உலக சிட்டுக்குருவிகள் தினத்தையொட்டி ஆண்டுதோறும் புதுச்சேரி அருண் பசுமை இயக்கம் மற்றும் சிட்டுக்குருவி பசுமை இயக்கம் சார்பில் குருவிகளை பாதுகாக்கும் வகையில் பூங்காவில் பொது இடங்களில் கூடுகள் தயார் செய்து பொருத்தி வருகிறார்கள். அதன்படி இதுவரை 15,000க்கும் மேற்பட்ட கூடுகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவர்களுக்கு இலவசமாக கூடு வழங்கி அவற்றை பராமரிக்கவும் அறிவுறுத்தி வருகிறார்கள். அதுபோல் புதுச்சேரி புதுப்பாளையம் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு சிட்டுக்குருவி கூடுகள் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் வகையில் கூடுகள், பறவைகளுக்கு தண்ணீர் குடுவை, உணவு கலன்கள் என 600க்கும் மேற்பட்டவை வழங்கப்படுகிறது. இவை இன்று முதல் பாரதி பூங்கா உள்பட பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டு வருகிறது. பாரதி பூங்காவில் சிட்டுக்குருவிகளுக்கு கூடு அமைக்கும் நிகழ்ச்சியை நகராட்சி ஆணையர் கந்தசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் பிறந்தநாள் விழாவில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர்.
புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் வில்லியனூர் ரமேஷ் திரையரங்கம் அருகே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழாவில் புதுச்சேரி திமுக அவைத்தலைவர் SP சிவகுமார், புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா MLA மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கென்னடி, சம்பத், செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடிய சன் குமரவேலுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை கூறினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு தென்னங்கன்று மற்றும் 1000 நபர்களுக்கு புடவைகள் மற்றும் சுமார் 2000 பேருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. மேலும் இவ்விழாவில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் மங்களம் தொகுதி கழக நிர்வாகிகளான அவைத் தலைவர் புஷ்பராஜ், தொகுதி முன்னாள் செயலாளர் சாரங்கம் மற்றும் தட்சிணாமூர்த்தி, முருகதாஸ், ஐயனார், முரளி, ஸ்ரீஹரி, கவிதா, கன்னிகப்பன், தொகுதி பிரதிநிதிகள் ரமேஷ், கலைதாசன் மற்றும் மங்களம் தொகுதி கிளை கழக நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள், தொகுதி பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சன் குமரவேலுக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர். கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு குறித்து கடற்கரை சாலையில் நடந்த வாக்கத்தான் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உலக கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு வாரம் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதனையொட்டி புதுச்சேரி கண் மருத்துவ சங்கம், இந்தியன் மருத்துவ சங்கம், புதுச்சேரி அனைத்து ரோட்டரி சங்கம் இணைந்து கண்ணீர் அழுத்த நோய் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வாக்கத்தான் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நேற்று மாலை நடந்த வாக்கத்தான் நிகழ்ச்சியை DIG சத்யசுந்தரம், GST ஆணையர் மிலிந்த் லான்ச்சுவர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். சிறப்பு விருந்தினர்களாக ரோட்டரி மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன், டாக்டர்கள் வனஜா, வைத்தியநாதன், தணிகாசலம், சீனிவாசன் ஆகியோர் பங்கேற்றனர். இதில் 2500க்கும் மேற்பட்டவர்கள் தங்கள் கண்ணீர் அழுத்தத்தை பரிசோதனை செய்து கொண்டனர். 40க்கும் மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக கண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி ரோட்டரி பிரைட் சங்க தலைவர் கோபிநாதன், செயலர் அனுப் ஆனந்தன், அமித்குமார், இந்திய மருத்துவ சங்க தலைவர் சுதாகர் உட்பட மருத்துவர்கள், ரோட்டரி சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற சூசையப்பர் திருவிழாவில் ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு நற்கருணை ஆசர் பெற்றுக் கொண்டனர். புதுச்சேரி பெத்து செமினார் மேல்நிலைப் பள்ளியில் புனித சூசையப்பர் திருவிழா பள்ளி முதல்வர் பங்குத்தந்தை தேவதாஸ் அடிகளார் தலைமையில் 3 நாட்கள் சிறப்புடன் கொண்டாடப்பட்டது. கடந்த 17ஆம் தேதி தொடங்கிய சூசையப்பர் திருவிழாவில் புதுச்சேரி, கடலூர், உயர்மறை மாவட்ட பெராயர் பிரான்சிஸ் கலஸ்ட் கலந்து கொண்டு சிறு தேர்பவனி மற்றும் திருப்பலியை நிறைவேற்றினார். இதனைத் தொடர்ந்து 3ஆம் நாள் ஆடம்பர தேர்பவனி நேற்று புதுச்சேரி, கடலூர், உயர்மறை மாவட்ட முதன்மை குரு அருட்தந்தை குழந்தைசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு பங்கு தந்தையர்களால் கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. விழாவில் ஏராளமான பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள், பங்கு மக்கள் மற்றும் அருட்சகோதரிகள் கலந்து கொண்டனர். திருப்பலிக்கு பிறகு புனித சூசையப்பரின் ஆடம்பர தேர்பவனியை அருட்தந்தை சுவாமிநாதன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆகியோர் ஆசிர்வதித்து தொடங்கி வைத்தனர். இந்த தேர்பவனி காந்தி வீதி, நீடராஜபுர வீதி, மிஷன் வீதி வழியாக புனித ஜென்வராகினி ஆலயம் சென்றடைந்தது. அங்கு இறை மக்களுக்கு அருட்தந்தையர்கள் நற்கருணை ஆசர் வழங்கினார்கள். இந்த நிகழ்வில் அருட்தந்தை தேவதாஸ், பாத்திமா, அண்டை ஆலய பங்குத்தந்தை மரியா அந்தோணி, பெத்திய செமினார் பள்ளியின் துணை முதல்வர் சின்னப்பன் உள்ளிட்ட இறை மக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். முதலில் ஏவுகணை தாக்குதல், ஒளியெழுப்பும் சைரன்கள், மீண்டும் தீவிரமடையும் இஸ்ரேல் ஹமாஸ் போர். ஏமன் நடத்திய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலின் பல பகுதிகளில் சைரன்கள் ஒலித்ததாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஜெருசலேமில் சைரன்கள் ஒலித்த சிறிது நேரத்திலேயே பலமுறை வெடிசத்தங்கள் கேட்டன. இந்த தாக்குதலில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை. ஹமாஸ் உடனான இஸ்ரேலின் போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிந்ததை அடுத்து இந்த வாரம் ஏமனின் ஹவுதி குழு மீண்டும் ஏவுகணை தாக்குதல்களை தொடங்கியது. அதன்படி இன்று அதிகாலை 4 மணி தாக்குதலின் போது மத்திய இஸ்ரேலின் சைரன்கள் ஒலித்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் தரப்பில் காசா பகுதிகளில் கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டு வரும் நிலையில் தாழ்வாதார பகுதி ஒன்றை கைப்பற்றியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மேலும் ஹமாஸ் தன்வசம் பிடித்து வைத்துள்ள டஜன் கணக்கான பணைய கைதிகளை விடுவித்து பிரதேசத்தின் கட்டுப்பாட்டை கைவிடும் வரை தாக்குதல்கள் தீவிரமடையும் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் எச்சரித்துள்ளார். வடக்கு காசாவை தெற்கில் இருந்து
வைத்திருக்கும் நெட்சாரியம் தாழ்வாதாரத்தின் ஒரு பகுதியை மீண்டும் கைப்பற்றியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. முன்னதாக இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதல்களில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 400க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொன்று குவிக்கப்பட்டனர். இதனை காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்தது. நேற்று புதன்கிழமை ஐக்கிய நாடுகள் சபை காசாவில் தனது ஊழியர் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் விருந்தினர் மாளிகையில் நடந்த தாக்குதலில் 5 பேர் காயமடைந்ததாகவும் கூறியது. தாக்குதலுக்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்பது பற்றி தெரியவில்லை என்று ஐநா தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கரில் என்கவுண்டர், 18 நக்சலைட்டுகள் சுட்டுக்கொலை. இந்தியாவில் நக்சலைட்டுகள் ஆதிக்கம் மிகுந்த மாநிலங்களில் சத்தீஸ்கரும் ஒன்று. இங்கு நக்சலைட்டுகள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் சிறப்பு அதிரடி படை வீரர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள். நக்சலைட்டுகளுக்கு எதிரான இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது அவ்வப்போது பாதுகாப்பு படையினருக்கும் நக்சலைட்டுகளுக்கும் இடையே என்கவுண்டர் நடைபெறுகிறது. இந்த நிலையில் இன்று காலை 7 மணியளவில் பிஜாப்பூர் மற்றும் தண்டோவாடா மாவட்டங்களின் எல்லை கங்களூர் காவல் நிலைய பகுதியில் உள்ள ஒரு காட்டில் பாதுகாப்பு படையின் கூட்டு படையினர் நக்சலைட் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது ஏற்பட்ட துப்பாக்கி சண்டையில் 2 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியானது. இதில் 18 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர்களிடம் இருந்து ஆயுதங்களும் வெடிபொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் இந்த சண்டையின் போது மாவட்ட ரிசர்வ் காவல் படை DRG வீரர் ஒருவர் உயிரிழந்தார். தொடர்ந்து அப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். சாம்பியன்ஸ் டிராபி வென்ற இந்திய அணிக்கு பெரும் தொகையை பரிசாக அறிவித்த BCCI. பாகிஸ்தான் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று முடிந்தது. மொத்தம் 8 அணிகள் பங்கேற்றிருந்த இத்தொடரில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் இறுதிப் போட்டியில் மோதின. இந்த போட்டியில் இந்திய அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்தியது. இந்த நிலையில் சாம்பியன்ஸ் டிராபியை வென்ற இந்திய அணிக்கு BCCI ரூபாய் 58 கோடியை பரிசு தொகையாக அறிவித்துள்ளது. வீரர்கள் மற்றும் பயிற்சியாளருக்கு 3 கோடியும் துணை பயிற்சி ஊழியர்களுக்கு தலா ரூபாய் 50 லட்சமும் பகிர்ந்து அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ICC சாம்பியன்ஸ் கோப்பை தொடர் வரலாற்றில் அதிக முறை பட்டத்தை வென்ற அணி எனும் சாதனையை இந்தியா படைத்துள்ளது. இந்திய அணி இதற்கு முன் கடந்த 2002 மற்றும் 2013 ஆண்டு சாம்பியன்ஸ் கோப்பை தொடரை வென்றுள்ளது. இதில் 2002 ஆண்டு சாம்பியன்ஸ் கோப்பை தொடரை இலங்கை அணியுடன் பகிர்ந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.